உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். உறவுகளே, எங்கப்பா 4 நாள் 5 நாள் பாவம். நான் பார்க்குறேன் கமெண்ட்லாம், சுகர் ஏறுதுடா, பிபி ஏறுதுடா, நிம்மதியாக தூங்கடா, இப்போதான்டா மாத்திரையை போட்டு படுத்தேன், என்னடா இப்படி சாவடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பல பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க. ஃபைனலி இட்ஸ் டன். நாளை தமிழகத்தின் முதல்வராக ஜோசப் விஜய் என்னும் நான் பதவியேற்கிறார். மகிழ்ச்சியாக உள்ளது. எப்பவுமே சொல்லுவாங்க விஜய் அவர்களுக்கு எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது, அது ஒரு போராடி தான் அவர் வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த மொத்த 5 நாள் விஷயத்துலையுமே நான் ஒன்று நான் ரொம்ப தெளிவாக கற்றுக்கிட்டேங்க. நான் பர்சனலாக பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண விஷயம், நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். திரு விஜய் அவர்கள் சிறந்த நடிகரை தாண்டி ஒரு சிறந்த அரசியல்வாதி அப்படின்றத உண்மையாக ப்ரூவ் பண்ணிட்டார் உறவுகளே. நான் ஏன் சொல்கிறேன்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரிங்க, அது எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அப்படியே ஒரு மாதிரி காமாக அப்படியே கம்போஸ்டாக அப்படியே இருக்கார் பாருங்கள். அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக மோட்டிவேட் ஆகுது. ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். நம்ம நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா கோவப்படுறோம், டென்ஷன் ஆகிறோம், பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமல் பேனிக் ஆகிறோம், நிறைய பார்க்குறோம், ஒன்றுமே இல்லாத விஷயங்கள்லாம். இவ்வளோ பெரிய ஒரு புரட்சியை ஒன்று பண்ணிவிட்டு, ஒரு சாதனையை பண்ணிவிட்டு, ஒரு திராவிட கட்சிகள் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக 50 ஆண்டுகளுக்கு மேல் நினைக்கிறேன், 59 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க தான் ஆண்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை பண்ணிவிட்டு, எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு, அப்படியே சாதாரணமாக அப்படியே ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருக்காரு. அது ஆப்போசிட் இருக்கவங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபீல் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இவரால் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களும் தோற்கடிக்கப்பட்டவங்களும் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது எப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். ஜென்ரல் பப்ளிக்லாம் பார்க்கும்போது, அவங்க கட்சிக்காரங்க, அவங்க ஆதரவாளர்கள்லாம் ஜென்ரலாக பார்க்கும்போது, தமிழ்நாடு மக்கள், நியூட்ரலான மக்கள், ஓட்டுக்குலாம் பார்க்கும்போது, மனுஷன் எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு சர்வசாதாரணமாக எதுவுமே பண்ணாத மாதிரி உட்காந்துருக்காரு பாருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அது நான் கற்றுக்கிட்டேன். இந்த விஷயம் நம்மளோட தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம கற்றுக்கணுங்க. எப்படி அந்த ஒரு காமாக கம்போஸ்டாக அவசரப்படாமல் பொறுமை அப்படின்றது தயவு செஞ்சு உறவுகளே ரொம்ப முக்கியன்ற நம்ம ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஹேட்ஸ் ஆஃப் சார். அதன் பிறகு ட்ராமாஸ், அதை நான் திரும்பவும் பேச விரும்பல, போர் அடிச்சிருக்கோம். ஏன்னா எல்லாருமே நியூஸை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க கண்டினியூஸாக. அதை திரும்பவும் பேசி 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 போர் அடிக்க வேணாம். பட் கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று, என்னடா இது, நம்ம மட்டும் எந்த சேனலையும் நம்மளை பற்றி பேச மாட்டேறாங்க, நம்மளும் ஒரு கட்சி வச்சுருக்கோண்டா, ஒரு சீட்டில் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு அண்ணன் டிடிவி வந்துட்டாப்புல ஒரு விஷயத்தை தூக்கிட்டு, காணோம் ஆளை காணோம், பாருங்கள் குதிரை பேரம் பேசுகிறாங்க, கழுத பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டுருந்தார். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த ஏஏன்னு அவர் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு அதெல்லாம் க்ளீனாக புரிஞ்சு போச்சு. ஏற்கனவே ஒரு 3-4 மாதமாக சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பெரிய ஒரு புரட்சி நடந்து ஆட்சியவே பிடிச்ச ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. சோஷியல் மீடியா பவரை இன்னுமே நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. அதனால் தவறான விஷயங்களை அண்ணன் அவர்கள் முன்வைக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குன்னா அதை நீங்கள் அரசியலில் கெடுத்துக்க வேணாம். அதை பார்த்தாலே தெரியுது அவர் தான் சைன் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. அதை ஏன் காருக்குள்ளே உட்கார வச்சு வாங்கினாங்க, இல்லைனா அங்கே உட்கார வச்சு வாங்கினாங்கன்னு சும்மா ஒரு நரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணுறதெல்லாம் இதுக்கப்புறம் எடுப்படாது, ஆனஸ்ட்டாக எடுப்படாது. பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அப்படியே அவர் விட மாட்டான்னு சொல்கிறார், நீங்கள் விட்டாலும் இவங்க விட மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கள பொய்யான அதாவது அவதூறு பரப்ப வேணாம். என்ன ஃபேக்ட், தப்புன்னு சொல்லுங்கள், கண்டுபிடிக்கலாம். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட எம்எல்ஏ உங்களை கையில் வைக்க தெரியல, அவர் முழு விருப்பத்தோடு தான் வந்திருக்கிறாரு. நீங்கள் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நரேட்டிவ் செட் பண்ணால் எப்படி வேணால் செட் பண்ணலாம். திரு டிடிவி அண்ணா மேலே நீங்களே பார்த்தீங்கன்னா செட் பண்ணி அவரை உட்கார வச்சு நீங்களே ஒரு வீடியோ எடுத்து, அதுக்கப்புறம் நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போய் ஆளுநரை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு கேஸை போட்டு இப்போதைக்கு திரும்பவும் ஸ்டாப் பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்றதெல்லாம் எப்படி வேணால் நரேட்டிவ்ன்றது எப்படி வேணால் செட் பண்ணலாம்ண்ணா. அதனால் அது நம்ம எதுவும் தேவையில்லாமல் இதுக்குள்ளே நீங்கள் உங்கள் கிரெடிபிலிட்டியை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், தோற்று போயாச்சு.
அதிமுகவை பற்றி ஒரு தனி வீடியோவே நிச்சயமாக பண்ணணும். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. அதிமுக ஒரு பெரிய பிளவு ஏற்பட போடுது. அது நம்ம தனியாக பேசலாம். அதுக்கு டைம் இருக்காது. அது தனியாக இப்போ ஏன்னா இப்போ சிவிஎஸ் அவரோட ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு, நம்ம கேள்விப்பட்டோம். ஏன்னா இது பிரேக்கிங் இப்போ போனனால அது இப்போ படம் ஓடாது, இதுதான் பிரேக்கிங்கில் போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம பேசுவோம். இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு 59 வருடங்களுக்கு பிறகு ஐ திங்க் ஐம் நாட் ராங், திராவிடம் இல்லாத ஒரு ஆட்சியை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குட் கவர்னன்ஸை நம்ம வந்து நம்பி எல்லா மக்களும் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து கொடுப்பாரு. அவர் கூட சேர்ந்து ஒரு 9 அமைச்சர்கள், அதாவது காங்கிரஸ் கட்சியில் 2 அமைச்சர்களும், அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா 7 அமைச்சர்கள் வந்து தாவேகாவின் அமைச்சர்கள், 7 6. ஸோ அந்த பட்டியலில் வந்து முக்கியமாக புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா 2 GS இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க சொல்லியிருந்தாங்க, IRS அவர்கள், அருண் அவர்கள் இருப்பார், சிடி நிர்மல்குமார் அண்ணன் அவர்கள் வந்து அமைச்சராக இருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கவங்க யாருன்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல, யாருன்றது தெரியல எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ அது வந்து வி ஹேவ் டு வெயிட் யாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஆல்மோஸ்ட் இல்லை கிடையாது, டைமிங் தான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஏன்னா மத்தியானம் இருந்தது ஃபஸ்ட்டு, மத்தியானம் கிடையாது. நான் ஆளுநர் மத்தியானம் வந்து கவர்னர் கிளம்புறாரு கேரளாவுக்கு அப்படின்றனால காலையில் 10லேருந்து 11 மணின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். அதுதான் நடக்கும், மத்தியானம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க இப்போது தகவல் ஆக்சுவலி. ஸோ நம்ம அரசியல் நிறையா பேச வேண்டியது இருக்குது உறவுகளே. அதாவது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு விஜய் அவர்கள், அதாவது தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொன்னார். அதை மட்டும் நான் பதிவு பண்ணி இந்த வீட்டை நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடலாம். திமுக ஏன்டா இந்த விஜயை பகைச்சோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு செங்கலாக அப்படியே உருவி உங்களை தனி மரமாக நான் நிற்க வைப்பேன்ற மாதிரி ஒரு மேடையில் பேசியிருப்பார். ஆக்சுவலாக செஞ்சுட்டாருங்க. சிஎம்மாக ஜெயிச்சதுலாம் ஓகேங்க, சிஎம்ஏ தோத்துட்டார். அதாவது எக்ஸிஎம் ஸ்டாலின் அவர்களே தோத்துட்டார். எம்எல்ஏ கூட இல்லை, சட்டமன்றத்தையும் வரலாம் பண்ணிட்டார். உள்ளே வந்தோடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2 கட்சி தான், ஒன்று பிஜேபி, இன்னொன்று காங்கிரஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட்டியை, நேஷ்னல் பார்ட்டியை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டார். 2வது இன்னொரு நேஷ்னல் பார்ட்டி கம்யூனிஸ்ட் 2 பேர், ஓகேங்களா, ஒரு கம்யூனிஸ்ட் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டார் 2 பேரும். விசிகா ஆதரவு தெரிவிக்க வச்சுட்டாரு, IUML ஆதரவு தெரிவிக்க வச்சுட்டாரு. ஒரு ஒரு பெரிய சகாப்தம் தான் திமுக, நம்ம சும்மா சொல்லக்கூடாது. மாபெரும் தலைவர்கள் ஆண்ட கட்சின்னு வச்சுக்கோங்களேன். சொன்ன மாதிரியே முடிச்சிட்டாருங்க. முடிச்சுட்டு அப்படியே அமைதியாக போய் உட்காந்துருக்கேன் என்னவோ அப்படியே இருக்காருங்க. ஒன்றும் புரியலைங்க. என்னெல்லாம் சொன்னாரோ நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுட்டாரு. அதாவது இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த 4 நாட்களாக அதிமுகவும் திமுகவும் யார் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து விட்டார்கள். நானே நிறைய வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸாக. நம்ம கண்டிப்பாக இதை பற்றிலாம் நம்ம எலாபரேட்டாக பேசியே ஆகணும். யார் அதிமுக திமுக அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு 75% பீப்புள் வந்து இனிமேல் இந்த 2 கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்றதே சந்தேகம். அதில் அதிமுக எனக்கு சொல்வதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஏன் இப்படி அவர் பிஹேவ் பண்ணுறாரு, ஏன் இந்த மாதிரி அவரோட பவருக்காக இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்றும் சொல்வதுக்கு ஒன்றுமே இல்லை. திமுக இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தலைவரை முன் வச்சு கனிமொழி அவர்களை எனக்கு தெரிஞ்சு அவங்க சூஸ் பண்ணால் ஒரு வயசாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா அவளை முன்னிறுத்தி இனிமேல் கரெக்டாக கொண்டு போய் டெவலப் பண்ணி ப்ராப்பராக பண்ணாங்கன்னா ஒரு 20 years கழிச்சு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நிலமை. அதிமுக வந்து எனக்கு ரொம்ப உள்ளபடியெல்லாம் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, எனக்கு ஜெயலலிதா அம்மாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளபடியே ஒரு கட்சியை இப்படி பண்ணிட்டாங்களே, சின்ன பணம் ஆகிட்டாங்களே, அந்த கட்சியை இப்போ யார் லீடர்ஷிப்பாக வந்து கொண்டு வர போகிறா. இந்த 2 நாளாக வந்து அதிமுக திமுக விஷயங்கள்லாம் சொன்னோடனே அதிமுக டோட்டலாக காலி. ஏன்னா திமுகவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லீடர்ஸ் இருக்காங்க கொண்டு வந்து எப்படியாவது. இப்போ கனிமொழி நான் சொன்னேன், ஓகேங்களா, உதயநிதினா கூட ஓகே ஏதோ மேட்ச் பண்ணி கொண்டு வரோம், அவங்க இருக்குங்க ஏதோ ஒன்று. இங்கே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட லாபமாக அவங்களுடைய பதவி, அவங்களுடைய சொத்தை காப்பாற்றணும், அவங்கள சுற்றி இருக்கவங்களை காப்பாற்றணுன்றத முதல்ல யோசிச்சு. அதை வந்து கட்சியை பற்றி யாருமே யோசிக்கலைங்க. அந்த கட்சியோட அழிவு காரணம் அவங்க தான்றதோட மெயினாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நான் சொல்லணும்னா. ஸோ பாருங்கள், இப்போ ஏன்னா SP வேலுமணி அவர்களும் CV சண்முகம் அவர்களும் பல இடங்களில் மாற்று கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. பல முடிவுகள் எடுக்கும் போது இவர் கேட்கவே இல்லை. இதுதான் நான் கேள்விப்பட்டேன். நம்ம அதை பற்றி எலாபரேட்டாக பேசணும் கண்டிப்பாக. ஆக மொத்தம் நமக்கு ஒரு புது முதல்வர்,
சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். ஒரு நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சது. 4 நாளாக பிரேக்கிங் 1 மணி நேரத்துக்கு, அதாவது முடியல. பிரேக்கிங் போட்டு நியூஸ் போட்டு முடியல. கொஞ்சம் அட்வைஸ் சட்டலாக போகும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அரசியல் வேறு மாதிரி இருக்க போது. விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு, அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து அதே மாதிரி வேண்டுகோள் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சல்யூட்டுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த ராயபுரமில் அந்த கேக் வெட்டின விஷயமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், நெகட்டிவாக வரும்போது அதுக்கு திமுக ஊபி மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாமல் பிளாஸ்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி. நான் போட்ட ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் பேர், 1.5 மில்லியன் பேர் பார்க்கும்போது அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்கிறேன். நம்ம டாட் நியூஸில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு விஜய் அண்ணாவை பிடிக்கும், ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்ல செய்ய மட்டும்தான் வந்து இது பண்ணோம். ஓட்டு வந்து விஜய் அண்ணாவுக்கு தான், அதனால் பார்த்து நடந்துக்கோங்கன்னு நான் சொல்லும்போது உண்மையாக சொல்லும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. உறவுகளே, சூப்பர். நீங்கள் தயவு செஞ்சு எக்காரணத்து கொண்டும் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. திமுகவோட ஊபிஸ் மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க. எந்த தவறுனாலும் நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும். ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஏதாவது ஒரு தவறாக ஒரு பாதை போகுது, மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நாம் பேசணும். அதை நீங்கள் புரிஞ்சு நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அதை வந்து அந்த மாற்றத்துக்கு நீங்களும் துணையாக இருப்பீங்க. ஏன்னா அட் லாஸ்ட் வந்து ஓகே, நம்மளுக்கு பிடிச்சவரை ஒரு மாற்றத்தை வந்து வேறு லெவலில் உட்கார வச்சாச்சு. இது எல்லாமே நமக்காக, இது எல்லாமே இதற்கு பிறகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஒரு வாட்டி நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் நம்ம இஷ்டத்தை கேட்க போகிறது கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்ல ஒரு 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 பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை. எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சம்பாரித்து நல்லபடியாக வாழ்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வழி பண்ணணும். எல்லா லெவல்லையுமே மெயினாக வந்து அவங்களோட எம்எல்ஏஸ் மினிஸ்டர்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருந்துக்கணும். எப்படி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது காலையில் யாருக்கு மினிஸ்ட்ரி இருக்கும் இருக்காதுன்னு தெரியாமல் ஒரு விஷயத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தினாங்களோ அந்த மாதிரி தப்பு பண்ணால் தூக்கிடணும், காலி, அவ்வளோதான். இந்த இது அது ஏன்னா விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றது வேறு. இன்றைக்கி நம்மளோட முதலமைச்சர் அவர் பல வருஷமாக கூட இருந்தாங்க, இத்தனை வருஷமாக கூட இருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு பதவி கொடுக்குறதாகவும் சரி, இதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தூக்கத்தை யோசிக்கிறதாகவும் சரி, அதெல்லாம் நடக்காது. இருந்தாலும் இதான் நம்ம சொல்லணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா தரப்புலையும் நம்ம பேசி ஆகணும், சரிங்களா. ஏன்னா இவ்வளோ நம்ம சந்தோஷப்படுறது காரணம் என்னன்னா, திராவிடம் இல்லாமல் இத்தனை வருடங்கள் சும்மா கிடையாதுங்க. 50 வருஷத்துக்கு மேலே ஆட்சி வருது அப்படின்னா எங்கேயுமே சொதப்பிடக்கூடாது. நிரந்தரமாக அவங்க நல்ல ஆட்சி பண்ணும் பட்சத்தில் நிரந்தரமாக அவங்களே தமிழ்நாட்டை ஆளட்டும், சந்தோஷமாக ஆளட்டும், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும். உறவுகளை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் அரசியல் நம்ம பேச வேண்டியது இருக்குது, நிச்சயமாக பேசுவோம். இந்த வீடியோ மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உறவுகளே. கண்டினியூஸாக வந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரெகுலராக வீடியோஸ் போட முடியல, 4 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்கு ஷார்ட்ஸுன்னு அப்படியே வந்து ஒரு பக்கம் களத்துலையும் சுற்றிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவு கார்லலாம் உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். மேக்ஸிமம் வந்து நம்ம பழைய இதுக்கு வந்துடுவோம், அவ்வளோதான். இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டினியூஸாக வீடியோ போட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வெரி சாரி. அண்ட் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸில் பாட்காஸ்ட் நம்ம இன்னும் பண்ணாமல் இருக்கோம், அதுவும் நம்ம பண்ணிடுவோம். ப்ராபப்ளி ஃப்ரம் மண்டே அதுவும் ரொட்டீனுக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ லவ் யூ ஆல்வேஸ் உறவுகளே. ஒரு சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. ஐ வில் கீப் யூ போஸ்டட். ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா நான் ஆஸ் யூஸ்வலாக நான் ஷார்ட்ஸில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ நான் போகிறோம், ஷார்ட் வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க. எதுவாக இருந்தாலும் தெரியல, நாளைக்கு சிஎம்மாக பதவி இருக்கிறாரு. அநேகமாக சிஎம் ஃபங்க்ஷனுக்கு போவேன்னு நினைக்கிறேன். போனேன்னா அங்கேருந்து லைவ் வரேன், எல்லாம் பார்க்கலாம். நம்ம அங்கே வந்து பார்த்தா கமெண்ட்டில் வாங்க, வில் டிஸ்கஸ். லவ் யூ ஆல் உறவுகளே. நன்றி, வணக்கம்.